வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் மனசு தருகிற கற்பனைகள் தான். இந்த வார்த்தையை நல்லா பதிவு செஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பெரும்பாலான காரணம் மனசு செய்கிற கற்பனைகள் தான். ஒன்றும் இல்லை, நீங்க தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் வழியா போயிட்டு இருக்கிறீங்க, உங்க நெருங்கிய நண்பர் உங்களை எதிர்க்க கிராஸ் பண்ணி போறார். அவர் உங்களை கவனிக்கவே இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறார், இல்ல ஏதோ பஸ்ஸை பிடிக்கிற அவசரத்துல இருக்கிறார், உங்களை கவனிக்காம போயிட்டார். நீங்க கூப்பிடுறீங்க, அப்பயும் போயிட்டார். உண்மைக்கே அவர் உங்களை கவனிக்கல, உங்க வார்த்தை கேட்கல. இது நமக்கு உடனே புரியும், ஏதோ ஒரு ஞாபகத்துல போறான் அப்படின்னு. அடுத்து இந்த மனசு சொல்லும், அதப்படி ஏதோ ஒரு ஞாபகத்துல போவான், அவனுக்கு ரொம்ப திமிரு, உன்னைய பார்த்தும் பார்க்காத மாதிரி போறான் பாத்தியா, அவனுக்கு ரொம்ப கொழுப்பு கூடி போச்சு. ஏன்னா அவன் இப்ப கொஞ்சம் வசதி ஆயிட்டான்ல, பணங்காசு வந்துருச்சுல. அன்னைக்கு கூட அவன் என்ன செஞ்சான் உனக்கு ஞாபகம் இருக்கா? 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது உனக்கு பேப்பர் காமிக்க மாட்டேன்னு சொன்னான் பாத்தியா, அவன் ஒரு மோசமானவன். நீ அவனுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிற, அன்றி மறந்தவன். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு 6 உயிர் நண்பனாக இருந்தவனை இந்த மனசு தன் கற்பனைகளால் முதல் கட்ட எதிரியாக மாற்றிவிட்டு தான் ஓயும். மனசு பண்ற கற்பனைக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. அதை நல்ல விதமா மாற்றணும்னா வாழ்க்கை நல்ல விதமா இருக்கும். ஒரு நிறுவனத்துல ஒரு அதிகாரியா ஒரு பெண் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ரோஜா பூ வாசனைனாலே தலைவலி வந்துடும். ரோஜா பூ பக்கத்துல வச்சாலோ இல்ல அந்த இடத்துல பார்த்தாலோ உடனே தலைவலி வந்துடும். அந்த வாசனையே அவங்களுக்கு ஒத்துக்காது. ஒரு நாள் அவங்க நிறுவனத்துல ஒரு மிகப்பெரிய போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங் நடக்குது. இவங்களும் அதுல கலந்துகிட்டு அவங்க ஒரு முக்கியமான உரையாற்ற வேண்டி இருக்குது. அவசரமா காலையில கிளம்பி வர்றாங்க, பயங்கர டிராபிக் எல்லாம் கடந்து இவங்க உள்ள போகும்போது 10 மணி ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்க. இவங்க தன்னுடைய சீட்ல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் கவனிக்கிறாங்க, எல்லார் சீட்டுக்கு முன்னாடியும் ஒரு ரோஜா பூங்கொத்து வச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான், அச்சோ என்னடா இது, ஒரு ரோஜா பூ வாசனைக்கே நமக்கு தலைவலி வருமே, இவங்க பூங்கொத்தையே கொண்டு வந்து முன்னாடி வச்சிருக்கிறாங்களே, முதலே பார்த்திருந்தா தூக்கி நகர்த்தி வச்சிருக்கலாமே, இவன் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறாங்க. 11:30 வரைக்கும் வேற என்னென்னமோ பேசுறாங்க. அதுக்கப்புறம் டீ பிரேக்குக்கு அப்புறம் இந்த அம்மா பேசணும். இவங்களுக்கு தலைவலி பயங்கரமா இருக்குது. 11:30க்கு டீ பிரேக் விட்டுட்டாங்க. அப்படியே தலையை பிடிச்சிட்டு அப்படியே அந்த மேஜையில அப்படியே படுத்துட்டாங்க, கவுந்துட்டாங்க. பின்னாடி 2 பேர் பக்கத்துல உட்காந்துருந்தவங்க நடந்து போறவங்க பேசிக்கிட்டே போறாங்க. பாருண்டா, அந்த ரோஜா பூங்கொத்து காகிதத்துல செஞ்சிருக்கிறாங்க, ஆனா பாக்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்கு, பாரு எவ்வளவு சூப்பரா செஞ்சிருக்காங்கன்னு பேசிக்கிட்டே போறாங்க. உங்க சடக்குன்னு பார்த்து பேப்பர் ரோஜாவா அப்படின்னு எடுத்து பாக்குறாங்க, அது பேப்பர் ரோஜா. இப்ப தலைவலி போயிடுச்சு. மனசு எவ்வளவு ஏமாத்திருக்கு பாருங்க. ரோஜானாலே தலைவலி வரும்னு மனசு பதிஞ்சிருச்சு. இது பேப்பர் ரோஜாவா இருந்தா கூட ரோஜா பூ இருக்குது, வாசனை வந்துருச்சு, உனக்கு இப்ப தலைவலி வரணுமே. இது மனசு சொல்லுகிற ஒரு கற்பனையான ஏமாற்றுதல். இப்ப இது பேப்பர் ரோஜான்னு நிமிர்ந்து பாக்குறாங்க, தலைவலி போயிடுச்சு. அப்ப நம்ம மனசை நம்ம எந்த விதத்தில் வழிபடுத்தி இருக்கிறோமோ அந்த விதத்தில் தான் அது நமக்கு நன்மையாகவோ தீமையாகவோ மாறும் என்பதை புரிந்து கொண்டு இந்த மனசு மேல கவனமாக இருந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப சரியா இருக்கும்.